வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கண்ணன் அவர்கள் கோவையிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று கோயம்புத்தூர்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு. அதுல தொழிலதிபர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அன்னபூர்ணா உணவு விடுதிகளை நடத்தக்கூடியவர், தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு நியாயமான சில கேள்விகளை முன்வைக்கிறார். அந்த கேள்விகளுக்கு அந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அதாவது ஜிஎஸ்டி தொடர்பான அந்த கேள்விகள். இன்னைக்கு இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அந்த கேள்வியை எழுப்பிய காரணத்திற்காக ஸ்ரீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோவையும் பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேற யாரும் அந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ. சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம். இந்த இடத்துல வேற பாஜக காரர்கள் தாண்டி வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வீடியோ அவர்களாலேயே வெளியிடப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஒரு கோவையை சேர்ந்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் கோவையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் நிதியமைச்சரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வீடியோ வெளியான உடனே உங்களுக்கு தோன்றிய எண்ணம் என்ன? கோயம்புத்தூர்ல பொதுவா தொழிலதிபர்கள் அமைச்சர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதிகளோட கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்க எல்லா காலத்திலயுமே. ஏன்னா இங்க தொழில் சார்ந்து சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள், விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்ககிட்டயுமே தொழிலதிபர்கள் பூராமே, அதுவும் ரொம்ப பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணி எல்லா தொழில் அமைப்புகளையும் கூட்டி, சிறு குறு தொழில் அமைப்பு உரிமையாளர்கள் பூராமே கூட்டி தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி தான் நிர்மலா சீதாராமன் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணாங்க. அப்படி அட்டன் பண்ணையில அவர் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் கேட்ட கேள்விகள் எதுவுமே ரொம்ப யதார்த்தமானது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோவையில இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களோடையும் ஒரு உணர்வு. அதைத்தான் ஹோட்டல் சங்க பிரதிநிதிங்கிற அடிப்படையில அதை வெளிப்படுத்துறாரு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எளிமையா புரியுற மாதிரியாதான் அவரோட கேள்விகளை முன்வைச்சார். அதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லா இடத்துலயும், ஏன்னா நீங்க மற்ற இடங்கள் மாதிரியா வாடிக்கையாளர்களையோ இல்லாட்டி மக்கள்கிட்டயோ விட்டு விலகி நிக்கிறவங்கல்ல இந்த உரிமையாளர்கள். சிறு குறு தொழிலோட உரிமையாளர்களை பொறுத்தளவு நேரடியா மக்களோட தொடர்புல இருக்கவங்க. இப்ப அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, பன்னு அப்படின்னா அதுக்கு 1%, அதுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்ட அப்படின்னா டக்குன்னு 18 கூடியது. அந்த கிரீமை என் கையில கொடுத்துட்டா நானே கூட சாப்பிட்டுக்கல வச்சு, அது எது கூடுதலா நீ வரி போடுற, ஜிஎஸ்டி எதுக்கு அப்படி போடணும் அப்படின்னு அவரு அன்றாடம் எதிர்கொள்ற கேள்விகளை தான் அமைச்சர்கிட்டையும் சொல்றாரு. அவர் ஒன்றும் தப்பா கேட்கல, இன்னமும் புரியுற மாதிரியா சொன்னாரு. ஏன்னா யதார்த்தமா குறைங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் கோயம்புத்தூர்காரங்களுக்கு இதான் வேலை, ஜிஎஸ்டியை குறை, அது குறை, இது குறைன்னு வந்துருவீங்க. ஏற்கனவே இவங்க மேல ஒரு என்ன குற்றச்சாட்டு இருந்ததுன்னா, எதுக்கெடுத்தாலும் இப்படி தூக்கிட்டு வந்துடுறீங்களே அப்படின்னு இவங்க கோபமா பேசினதாகவும், அதனால தொழிலதிபர்களே கொள்ள காலமா அவங்கள சந்திக்காம இருந்தாங்க. ரொம்ப அவமரியாதையா நடத்துறாங்க, இல்லாட்டி ஏதோ பிச்சையை கேட்டு வர்றது மாதிரியே நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே சந்திக்காம இருந்தாங்க. அண்ணாமலை எலெக்ஷனுக்கு நின்னதுக்கு பின்னாடி தொழிலதிபர்கள் மத்தியில ஒரு லாபியை கிரியேட் பண்ணாங்க. பிஜேபி வந்தா எல்லாமே பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டு. அதோட ஒவ்வொரு அடுத்த கட்டமா தான் இந்த முதலாளிகள்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்தாங்க. அவரு ரொம்ப யதார்த்தமா தான் கேட்டாரு. அவரு ஒன்றும் அவர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் எனக்கு இது வேணும்லாம் கேட்கல. அவர் உண்மையிலேயே கேட்டதுங்கிறது மக்களோட குரலாதான் அவர் ஒழிச்சாரே தவிர அவருக்குன்னு சொந்தமா கேட்கல. ஏன்னா அவர் நினைச்சாருன்னா அந்த ஜிஎஸ்டி வரியை கூடுதலா போட்டு வாங்கி அப்படியே கொடுத்துட்டு போலாம். அவருக்கு எந்த சிரமமும் இருக்க போறது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா வைங்க, இப்படி கேட்கறாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு ரொம்ப தெளிவா கேட்கறாங்க. அப்பேல அதை ரொம்ப ரசிச்சு சிரிச்சது யாருன்னா, பக்கத்துல உட்கார்ந்த வானதி சீனிவாசன், நிர்மலா சீதாராமன், பின்னாடி இருந்த எஸ்ஆர் சேகர் உள்ளிட்டு எல்லாமே ரசித்து சிரிச்சாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இது சோசியல் மீடியால வைரல் ஆனது பின்னாடி ஃபேக் ஃபயர் மாதிரி அவங்க நினைச்சிட்டு அது ஒரு கௌரவ பிரச்சனையா மாத்திட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவருமே ஒரு இன்டென்டா கேட்கல, யதார்த்தமே பேசுறவர் தான் அவர் எப்பயுமே. அந்த யதார்த்தத்துலதான் பேசினாரு. ஆனா சோசியல் மீடியால வந்ததுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டதுங்கிறதா உண்மை. ஏன்னா இன்னைக்கு நடந்த வானதி சீனிவாசனோட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவங்களே அவர் ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிகழ்வுக்கு அடுத்து எவ்வளவு தொழிலதிபர்கள் என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க தெரியுமா, இல்ல அப்படி ஒன்று நடந்து போச்சு, அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, அவரு வாலண்டரியா யதார்த்தமா பேசுனத
எல்லா தொழிலதிபர்களும் போன் பண்ணி கேட்டதாக அவங்க சொல்றாங்கல்ல. அப்படின்னா இப்ப இவர் வந்து நேரடியா போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சொன்னதை வச்சு இவங்க கட்சியோட கௌரவ பிரச்சனையா மாத்தி தான் அதை பாக்குறாங்களே தவிர, இது யதார்த்தமான நிகழ்வு. ஒரு கௌரவ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கலாமா, நாளைக்கு எல்லா பேரும் கேள்வி கேட்பாங்களே, நம்மளை யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறத மனநிலை. அந்த இடத்துல இருந்து தான் அதை அணுகியிருக்காங்க. அதோட விளைவுதான் அவர் கேள்வி கேட்டதை விட அவர் மன்னிப்பு கோரிய விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியால அவங்களுக்கு எதிரா கோயம்புத்தூர் தொழில்துறையின் மத்தியில மாறி இருக்கு. அதாவது இந்த மன்னிப்பு கோரியது அப்படின்றது, ஸ்ரீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கோரியது அப்படின்றது ஒட்டுமொத்தமாக கோவையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியில வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கா. இவர் இப்படியாக அவர் வந்து வற்புறுத்தப்பட்டு இந்த மன்னிப்பை கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கோபம் அவர்களிடம் உருவாக்கி இருக்கா. கண்டிப்பா 100%. அது வந்து மன்னிப்பு கேட்டதுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில இப்படி எல்லாம் சோசியல் மீடியால வருது, பல பேர் கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபியை சார்ந்த தொழிலதிபர்களை கூப்பிட்டு என்ன அவர் இப்படி பேசினாரு, நீங்க பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சில பேர் சொன்னதா சில தகவல் இருக்கு. அந்த தகவல்கள் அடிப்படையில் தான் அவருக்கு வேண்டியவங்க மூலம் நீ போய் கேட்டுரு, நேரா பார்த்து கேட்டுரு, இது எதுக்குப்பா பிரச்சனை, நம்ம தொழில் நடத்துறோம் அப்படின்னு பல பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அவருமே சரி ரைட்டு சங்கடப்பட்டாங்க, ஒருக்க நம்ம யதார்த்தமா தான் பேசணும், அப்படி சங்கடப்பட்டா மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருமே ரொம்ப தன்மையா போய் ஹோட்டல் தங்கியிருக்க ரூம்ல 1க்கு 4 தடவை இவங்க சொன்னதுக்கு அடுத்து அவங்க சொல்ற டயத்துக்கு போய் இருந்து அதை கேட்கிறாரு. இது வந்து தனிப்பட்ட முறையில கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அத பிஜேபியோட ஐடி டீம் வந்து அதுக்கு முன்னாடி அங்க ரெடியா வச்சிருந்திருக்காங்க. நீங்க அந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும். கரெக்டா ஒரு ஆங்கிள் வச்சு அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத எடுத்து அத அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு பிஜேபி அந்த பக்கத்துல வெளியிட்டாங்க. அண்ணாமலையுமே ஷேர் பண்ணாரு. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களை ஏத்து யாரும் கேள்வி கேட்டா, இப்படி பொதுவெளியில கேள்வி கேட்டா மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு மறைமுகமா உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இவங்ககிட்ட யாருமே கேள்வி கேட்க கூடாதா அப்படிங்கிறது. ஏன்னா இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா, சீனிவாசன் கேள்வி கேட்கல எல்லா தொழிலதிபர்களுமே அங்க வந்திருந்த எல்லா பேருமே அதை ஆமோதிச்சாங்க. அவங்களோட ரியாக்ஷனை பார்த்தாலே எல்லாமே ஆமோதிச்சாங்க. மேடையில் இருந்தவங்களுமே அதை ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ஆமோதிச்சாங்க. அதுல உண்மை இருக்கானா இருக்கு. அந்த கோரிக்கையில என்ன நியாயம் இருக்குன்னு பாக்குறதுக்கு பதிலா கேள்வி எழுப்பினவங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறது இல்ல. இது வந்து இந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க தொழிலதிபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகார திமிருன்னு தான் பாக்குறாங்க. நான் சில தொழிலதிபர்கள்ட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி பார்த்தது இல்ல, பல பேரை பார்த்திருக்கோம், பல பேர் வந்து ரொம்ப கடுப்படிப்பாங்க வைப்பாங்க, இப்படி கூப்பிட்டு நேரடியா மன்னிப்பு கேட்ட ஒரு விஷயத்த பொது வெளியில வெளியிடுறது அப்படிங்கிறது வந்து யாருமே எங்களை கேள்வி கேட்கக்கூடாது, சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குற ஏற்பாடா இருக்கு. நாங்க எப்படி தொழில் நடத்த முடியும், எதுவுமே பேசக்கூடாதுங்கிறது என்ன மாதிரியான நிலையை உறுதிப்படுத்தும், என்ன அதாவது எதை வெளிப்படுத்த இவங்க விரும்புறாங்க அப்படின்னு கடுமையான அதிர்ச்சியில இருக்காங்க தொழிலதிபர்கள். இன்னும் ஒண்ணு உங்களுக்கு கூடுதலா சொல்லணும்னா, ரொம்ப உண்மையை சொல்றோம்னா, கடந்த எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பல தொழிலதிபர்கள் பிஜேபிக்கு வாக்களிச்சாங்க. பல தொழில் நிறுவனங்கள்ல கூப்பிட்டு வச்சு இந்த வட்டம் நீங்க பிஜேபிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் குறிப்பா உங்களுக்கு அதுல ஒரு ஆதாரத்தோட சொல்லணும்னா, ஈரோடுல நடந்த ஒரு கல்லூரி விழால கேஜி ஹாஸ்பிட்டலோட 10 வச்சலம் போய் பேசினாரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் நாசுக்கா நான் வந்து அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனா அரோகரான்னு போயிருச்சு, ஆனா நீங்களாம் இன்னும் சரியா இல்ல, அதெல்லாம் நீங்க உணரணும் அப்படின்னு பிஜேபிக்கு கேன்வாஸ் பண்ற மாதிரியா அந்த ஈரோடுல இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில ஒரு நிகழ்ச்சியில பேசினாரு. அவருமே வந்து பல விஷயங்களை பேசினாரு. அப்படி பேசின அது போன்ற தொழிலதிபர்களுமே இந்த நடவடிக்கைக்கு அடுத்து ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. நல்ல வேளைக்கு ஜனங்க தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களே வந்திருந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறதா தொழிலதிபர்கள்ட்ட பேசல எனக்கு தெரியுது. இந்த வானதி சீனிவாசன் இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கம் அப்படின்றது ரொம்ப விந்தையாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ரீனிவாசன் எழுப்பிய கேள்வி இருக்குல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்களை நோக்கி எழுப்பிய கேள்வி, வானதி சீனிவாசன் அவர்களை குறிப்பிட்டு அவர் பேசிய விதம்,
அவங்க அவங்களுக்கும், அதாவது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் இடையிலான அந்த நட்பு, அவர்கள் வந்து இந்த தொழில் சம்பந்தமாக இவர்கள் இதற்கு முன்னாடி பேசியிருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படுது. அதன் அடிப்படையில தான் நீங்க சொல்வது போல வானதி ஸ்ரீனிவாசன் இவர் பேசுவதை வந்து பெருசா எடுத்துக்காம சிரிக்கிறாங்க. அவர் பேசிய விதத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் என்ன பேசுறாங்கன்னா, பொதுவெளிகள்ல, குறிப்பாக அரசியல் தளங்கள்ல பெண்கள் இது போன்ற கருத்துக்களை, இது இப்படியான நடவடிக்கைகள்ல எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதே ஒரு ஆண் அமைச்சர் இல்லைன்னா ஆண் எம்எல்ஏவாக இருந்தால் அதே நபர் இல்ல இது போன்ற நபர்கள் இப்படியான கேள்வியை எழுப்பி இருப்பாங்களா? இந்த பிரச்சனையை நான் மட்டும் சந்திப்பதில்லை, திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் சந்திக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் சந்திக்கிறார்கள், அப்படின்ற மாதிரி இவர்களை எல்லாம் துணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசனுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஆக்சுவலி அவங்க விஷயத்தை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. அதே இடத்துல பல பேர் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க அண்ணாமலை தமிழிசை விவகாரம் வந்தப்ப அமித்ஷா தமிழிசைய மேடையில வச்சே ரொம்ப கடுமையா கண்டிச்சாரு. இதே இது அண்ணாமலை அப்படி கண்டிச்சிருக்க முடியுமா? ஒரு பெண்ணுனா நீங்க இப்படித்தான் நடத்துவீங்களா? பாஜகவுக்கு பெண்களை மதிக்கிறதுக்கு தெரியவே தெரியாதான்னு கடுமையான விமர்சனம் வந்தது. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு பல பேர் திருப்பி நம்மகிட்ட கேட்கிறாங்க. நம்ம பேசையில பல பேர் அதை கேட்கிறாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நான் பெண்ணுங்கிற விஷயத்த வச்சு திசை திருப்புறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயத்த நீங்க மறுபடியும் கவனிச்சு பாருங்க. ஆமா, அவர் அப்படி சொன்னாரு, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கதானே செய்யும். யாருங்க வீடியோ எடுத்தா? இப்படி வெளியிடலாமா? அது பல பேர் இருக்காங்க, எப்படி வீடியோ எடுக்க முடியும்? நிர்மலா சீதாராமன் தங்கி இருக்க அறையில, சந்திக்கிற அறையில யார் வேணாலும் போயிட முடியுமா? இல்ல எல்லா பேரையும் அலோவ் பண்ணுவாங்களா? அப்படி அலோவ் பண்றாங்கன்னா எதுக்கு வந்து அன்னபூர்ணா சீனிவாசன் டைம் கேட்டு டைம் சொல்லி போகணும்? இதெல்லாம் வந்து மடைமாற்றுறதுக்கான வேலை. பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல பாஜக தலைவர்களுக்கு அவங்க சொல்லணும். சில விஷயங்களை சொல்லக்கூடாது, இந்த தருணங்கிறதுனால சொல்றேன். ஒரு கூட்டத்துல வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க தலைவர்களோட வரையில அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க சில அருவருக்கத்தக்க விஷயங்கள்ல நடத்தினாங்க. அது சில வீடியோக்கள்ல எங்க வானதி அக்காக்கே இந்த நிலைமையா, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வைரல் ஆச்சு. அதெல்லாம் அவங்க யோசித்து பார்க்கணும். அதை விட இது மோசமானது இல்லை. இன்னொன்னு இவர் செஞ்சது மோசமான, அதுக்கு இதுக்கு ஒப்பிடவே கூடாது. ரொம்ப நியாயம். ஏன்னா வானதி சீனிவாசன் அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரியா ஒரு யதார்த்த உணர்வோடு ஒரு நெருக்கத்துல இருந்துதான் வந்து நம்ம எம்எல்ஏ, எங்க தொகுதி எம்எல்ஏ வருவாங்க போவாங்க. ஒரு நெருக்கம் இல்லாதவங்களை யாருமே பேச முடியாது. அப்படி நெருக்கமா இருக்கக்கூடியவங்க உரிமையோட கேட்கறத வந்து அரசியல் ஆதாயத்துக்காக இல்லாட்டி இவங்க மன்னிப்பு கேட்க வச்சதை திசை திருப்புறதுக்காக பெண் ஆண் அப்படின்னு பிரிச்சு பாக்குறது இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப மோசமான விஷயம். அப்படியே பார்த்தாலும் 2 பெண்கள் உட்கார்ந்துருக்கையில இவர் அப்படி கௌரவம் பார்த்திருந்தோம்னா அங்க போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மக்கள் எப்பயுமே நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாஜக கட்சி நிர்வாகிகள் இது மாதிரியே பெண்கள் விஷயத்துல எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளை விட வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அதெல்லாம் பத்தி நீங்க வந்து ஜனங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப திடீர்னு வந்து அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து களத்துல குதிச்சிருக்கிறாரு. இந்த நடந்த நிகழ்வை அதோட நிறுத்திக்கலாம், நான் வந்து சீனிவாசன் அவர்களோட பேசிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியே வந்திருக்க கூடாது, வெளியிடப்பட்டுருச்சு, இந்த விஷயத்தை இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை ஓப்பனா உடச்சு பேசுறதுன்னா இங்க களமே வேறையா தான் இருக்கு. ஆக்சுவலி அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போனதுக்கு பின்னாடி வானதி சீனிவாசன் தான் இங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம்னு அந்த தரப்புல சொல்றாங்க. அதை வந்து அண்ணாமலை டீம் வந்து அதை விரும்பல. இதை எப்பன்னு காத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்க தொழிலதிபர்கள் பூராமே வந்து அவர் எலெக்ஷனுக்கு நின்னதுக்கு பின்னாடி பல விஷயத்துல அண்ணாமலையை போய் சந்திச்சாங்க. ஆனா இந்த டீமுக்கு அது விரும்பல. நீங்க கொங்கு மண்டலம் அப்படின்னாலே நான் தான் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பவர் பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பவர் பாலிடிக்ஸ்ல தான் இது வந்து இந்த அளவுக்கு. இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா வானதி சீனிவாசன் பேட்டி கொடுத்த அடுத்த சில வினாடிகள்ல அண்ணாமலை வந்து ட்வீட் போடுறாரு. வானதி சீனிவாசன் பேட்டியில வந்து அதுக்கு எந்த விதமான வருத்தமும் தெரிவிக்கல, அதை நியாயப்படுத்தினாங்க, 100% நியாயப்படுத்தினாங்க. அதே நேரம் அப்படியே ஆப்போசிட்டா அண்ணாமலை வந்து மன்னிப்பு கோர்றாரு. இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் பாலிடிக்ஸ கொண்டாந்து நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தொழிலதிபர்களை போட்டு பார்க்குற வேலை மட்டும் இல்ல,
ஏற்கனவே கோவை சிறு குறு தொழில்கள் ஏறக்குறைய முடிஞ்ச நிலைமை தான், கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோரிக்கைகளை என்னன்னு பரிசீலிக்கிறதுக்கு மாறா இவங்களோட பவரை தக்க வைக்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்தமா தொழிலதிபர்களையும் சிறு குறு தொழில்களையும் போட்டு பார்க்குற வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்குரிய முரண்பாடை தவிர அண்ணாமலை வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டார்லாம் இல்லை. இன்னும் ஒரு தகவல் என்ன இருக்கு அப்படின்னா, இது நடந்த உடனேயே பிஜேபி ஐடி விங் வந்து இப்பயும் வந்து அண்ணாமலை கண்ட்ரோல்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. உடனே கொடுத்து இது வைரல் ஆனதுக்கு அடுத்து கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள் மத்தியில பூராமே பிஜேபி மேல எப்படி ஒரு மென்மையான அணுகுமுறை இருந்ததோ அதுக்கு எதிரான அணுகுமுறை, அதிருப்தி, கடுமையான அதிருப்திங்கிறது இப்ப கடுமையா வந்துருச்சு. இத ஐபி மூலம் புரிஞ்சுக்கிட்டு இன்டெலிஜென்ட் பியூரோ மத்திய புலனாய்வுத்துறை மூலம் ஒரு ரிப்போர்ட்டு காலையில வாங்கியிருக்காங்க. இது கடுமையா நமக்கு பின்விளைவே உருவாக்கும்னு தெரிஞ்சதுக்கு அடுத்து அவர் வந்து இது நமக்கே பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு அவர் முந்துறாரு அண்ணாமலை. அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதுக்கு அடுத்து வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த பேட்டியை கொடுத்திருந்தாங்கன்னா மன்னிப்பு அவங்களும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட நீங்க பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இந்த விவகாரம் முடிஞ்சதுக்கு அடுத்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்துல அவருக்கு பதில் சொல்ல விரும்பல, ஆனா இப்ப நான் சொல்றேன் அவருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஊர்கா மாமியை நான் கேள்வி கேட்டுட்டேன் பாத்தீங்களா அப்படின்ட்டு. ஊர்கா மாமிங்கிறது சொல்றது யார் சொல்றது, யார சொல்றது? அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, ஊர்கா மாமியை நான் கேள்வி கேட்டுட்டேன் பாத்துட்டீங்களா அப்படின்னா அவங்க எல்லாம் நினைச்சாங்க அப்படின்னா இந்த வார்த்தை எதுல இருந்து வருது? நீங்க எங்களை கேள்வி கேட்டுருவீங்களா அப்படிங்கிறதுல இருந்து தானே வருது. அன்னபூர்ணா சீனிவாசன் ஊர்கா மாமின்னு சொன்னாரா? நீங்க எதுக்கு வாலண்டரியா வந்து ஊர்கா மாமின்னு நீங்க உங்களுக்கு ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு அப்பனா அதுல நீங்க பெருமைப்படுறீங்களா? ஒரு நிதியமைச்சர் பேசுற பேச்சா இது? அப்படின்னா ஒட்டுமொத்தமா அண்ணாமலையா இருக்கட்டும், வானதியா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், அந்த பாஜகவோட அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகார ஆணவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆணவத்தோட வெளிப்பாடாதான் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய ஜனங்கள் மட்டும் இல்ல, பொதுவா இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பாஜகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பலருமே சொல்றது வந்து என்னன்னா, இவங்க இன்னும் 10 தடவை தோத்தா கூட திருந்த மாட்டாங்க. இதே நிலைமை போச்சுன்னா ஏற்கனவே வாங்கின ஓட்டை கூட அவங்க வாங்க முடியாது அப்படின்னு தான் களத்துல பேசுறாங்க. இதான் யதார்த்தமா இருக்கு. சரி, அப்ப நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்பொழுது ஒரு பவர் பாலிடிக்ஸின் அடிப்படையில லண்டன்ல இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஒரு க்ளோஸ் ரூம்ல நடந்த அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நிகழ்வை தெரியாம வீடியோ எடுத்து, அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து, நிர்மலா சீதாராமனுக்கு, வானதி ஸ்ரீனிவாசனுக்கு தெரியாம வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாமா? அப்படியேக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா 2 விஷயம் இதுல. நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்து இது மாதிரியே பிரச்சனையாகிறது இது முதல் முறை இல்லை, இது 3வது தடவை. ஏற்கனவே வந்து வங்கியில லோன் கொடுக்கறதுக்கு, லோனு தொழில் சிறு குறு முதலீட்டாளர்களுக்கு எல்லாம் லோனு நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியே ஒரு விழா நடத்தினாங்க. ஒரு தொழிலதிபர் போய் சொன்னாரு, நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா யதார்த்தம் வேற மாதிரியா இருக்கு, நீங்க யாரு கொடுக்குறீங்கன்னே தெரியல, நான் இது மாதிரி அப்ளை பண்ணேன், என்னை பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க, இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நேரடியா கேட்டாரு. அன்னைக்கு நிதியமைச்சரோட முகப்பாவனை, அவங்க நடந்து கொண்ட விதம் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு சூலூர் பக்கத்துல இருக்க ஊஞ்சம்பாளையம்னு கிராமம், அந்த கிராமத்துல அவங்க வந்து உறுப்பினர் பதிவு சேர்க்கையில வந்து ஈடுபட்டுட்டு இருக்கையில ஒரு இளைஞர், படித்த இளைஞர் வந்து கருமத்தம்பட்டியை சேர்ந்தவர், அவர் கேட்கிறாரு, ஏன் மேம் நீங்க வந்து மேக் இன் இந்தியா சொன்னீங்க, டிஜிட்டல் இந்தியா சொன்னீங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா இப்ப வரைக்கும் செமிகண்டக்டரை ஏன் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றீங்க, நம்மளே உற்பத்தி பண்ணலாமே, நம்மளோட மேக் இன் இந்தியா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. உடனே அவங்களுக்கு வந்தது பாரு கோபம், அதெல்லாம் இல்ல, நீங்க நல்லா படிங்க, டெல்லியில வந்து என்னை கேளுங்க, டெல்லியில வந்து விவாதிங்க. அதாவது இவங்கிட்ட கேள்வி கேட்கறதுனா, ஏதாவது ஒரு சாமானியன், ஒரு குடிமகன் அமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னா பிளைட் ஏறி போய் டெல்லியில வந்து பார்த்தாதான் அவங்க கேள்வி பதில் சொல்லுவாங்களாம். ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி கேட்டதை புகைப்படம் எடுத்த பத்திரிகையாளர் நீங்களும் எடுக்கூடாதுன்னு அப்படியே மிரட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த கேள்வி கேட்ட இளைஞரை வந்து காவல்துறையினர் வண்டியில வச்சு கூட்டிட்டு போறாங்க. இது நடந்தது. அப்பனா நீங்க யோசித்து பாருங்களேன், புகைப்படமோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தனியா இருக்கையில சந்திப்பு அறையில ஒருத்தர் கேமராவோட வந்து வீடியோ எடுக்கிறத தெரியாம வீடியோ எடுத்துட முடியுமா? இல்லாட்டி யாராவது கேமரா கொண்டுட்டு
ஈஸியா இது மாதிரி மினிஸ்டர் சந்திப்பு அறைப்புக்கு போயிட முடியுமா? நீங்கள் நானுமே போயிட முடியுமா? அப்படி கிடையாது. சோசியல் மீடியால வைரானவன்னா இவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். இது இனிமே யாரும் கேள்வி கேட்டா இதுதான் நிலைமை அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறத அவங்களும் விரும்பினாங்க. என்னன்னா அது கோயம்புத்தூர்ல தலைகீழா மாறிடுச்சு. அவர் பேசுனதை விட மன்னிப்பு கேட்ட விஷயங்கிறது பெரிய அளவுக்கு தொழிலதிபர்கள் மத்தியிலும் கோவை மக்கள் மத்தியிலையும் பெரிய கொந்தளிப்பு உருவாக்கி இருக்கு. அதனாலதான் அவங்க இன்னைக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு. இது வரைக்கும் அவங்க வாய் திறக்கல. வானதி சீனிவாசன் வாலண்டரியா அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்து முட்டு கொடுக்குற ஏற்பாடை பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள் ரசிக்கல. தொழிலதிபர்கள் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் மக்களுமே இதை ரசிக்கல. இப்படியெல்லாம் சொந்த மண்ணுக்காரங்களை ஒரு இன்னமும் நீங்க அன்னபூர்ணாவை பத்தி சொல்லணும்னா அவங்க சில தலைமுறையா ஹோட்டல் தொழில, அதுவும் ஒரு நேர்மையான தொழில் நடத்துறவங்கன்னு ஒரு பேர் வாங்கினவங்க. அவர் யதார்த்தமா இருப்பாரு. அவரை இது மாதிரியா பண்ணது அப்படிங்கிறத பெரும்பகுதியான ஜனங்கள் ஏத்துக்கவே இல்லை. குறிப்பா சொல்லணும்னா ரேஸ்கோஸ் RS புரத்துல வாக்கிங் போகையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில பூராமே இதே பேச்சுதான். இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க, அதெல்லாம் தொழிலதிபர்கள் தான் பேசிட்டே போறாங்க. இதுதான் கலை யதார்த்தம். இதுல இருந்துதான் இன்னைக்கு பின்வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்து அப்படின்றது, அதாவது அவரை மன்னிப்பு கேட்க வரவழைத்தது, அப்புறம் அந்த வீடியோ வெளியிட செய்தது, இது எல்லாமே நிர்மலா சீதாராமனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடந்திருக்கு. அவருக்கு உண்மையிலேயே சீனிவாசன் அவர்கள் கேட்ட கேள்வி அப்படின்றது அவரை கடுமையாக பாதிச்சிருக்கு. அதற்கு அவர் எதிர்வினை ஆற்றணும்னு விரும்பினார். அதன் அடிப்படையில் தான் மன்னிப்பு கேட்கப்பட்டது, அந்த வீடியோ வெளியிடப்பட்டது. அப்படிதானே? கண்டிப்பா. ஆனா என்னன்னா அது ஃபர்ஸ்ட் அவர் கேட்கல எல்லாமே ரசிச்சு சிரிச்சாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சோசியல் மீடியால வைரலாகி ஜிஎஸ்டியில இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களா, எளிமையா புரிஞ்சுல. பிரச்சனை என்னன்னா எளிமையா புரிஞ்சு வச்சுட்டாரு. ரொம்ப சிம்பிளா கேட்கறது தான். ஒரு பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னா அதுல கிரீம் வச்சா டக்குன்னு 18 ஆயிருது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப ஹோட்டல்ல ரூமுக்கெல்லாம் டேர் இப்ப நம்ம யாரும் ஃபிக்ஸ் பண்றது இல்ல, மேக் மை ட்ரிப் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. திருச்செந்தூர் சூரசமரம் மாதிரி சில நிகழ்வு நடந்தாதான் 7-8 பேர் வருவாங்க, பெட்டு போடுவோம். அப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு 7000 ரூபாய் போடுவோம். அதிகபட்சம் 7000 ரூபாய் ரூம் ரெண்ட் போட்டீங்கன்னா 18% ஜிஎஸ்டினா மொத்தத்துக்கு எல்லாத்துக்குமே 7000ன்னு போட்டு அதுக்கு 18% ஜிஎஸ்டின்னு போட்டா ஹோட்டல் தொழிலோ எப்படி நடத்துறது? இது யதார்த்தம். அந்த யதார்த்தத்திலிருந்து கேட்டது. அப்பனா என்ன செய்யுதுன்னா ஒரு செய்தி ஜனங்களுக்கு என்ன போகுதுன்னா, அப்ப இப்படி இல்லாம ஜிஎஸ்டியை போட்டு மக்கள்கிட்ட பணத்தை உரியுறாங்க, சுரண்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் போய் ஜிஎஸ்டியால இன்னமும் அதோட பாதிப்பு குறையல அப்படிங்கிறது முன் நின்ற கூடாது. அதை டைவர்ட் பண்றதா நினைச்சதுதான் இவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சது. ஆனா அதுவே மறுபடியும் அவங்களுக்கு ஃபேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.